பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினரை நாளை மறுநாள் தாவேக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் விஜயன். விஜயன், இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் 13 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் பசுமை வெளி விமான திட்டம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியான நாள் முதலே யாகனாபுரம் மற்றும் நெல்வாய், நாகப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதால் தங்களுடைய விளைநிலங்கள், வீடு மற்றும் தங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் போய்விடும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டம் துவங்கிய நாள் முதலே 900 நாட்களுக்கும் மேலாக இவர்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் தங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டிருந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பரந்தூர் எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்திக்க காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக 19 அல்லது 20 தேதிகளில் சந்திக்க வேண்டும் என மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழக மாநில நிர்வாகிகள் சந்தித்து பரந்தூர் யாகனாபுர கிராம எதிர்ப்பு போராட்ட குழுவினை சந்தித்து எந்த இடத்தில் சந்திக்கலாம் என்றும் இடங்களை கூட தேர்வு செய்தனர். அந்த வகையில் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் அந்த இடம் சுத்தம் செய்யும் பணிகளையும் பார்வையிட்டார். இந்நிலையில் இன்று காலையில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த வரும் 20ஆம் தேதி பரந்தூர் எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்திக்க விஜய் அவர்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக இன்று பரந்தூர் யாகனாபுர விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி விஜயன்.